அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அப்புறம் குரூப் 4 இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் குரூப் 2, 2Aல என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த சிலபஸ் வந்து புதுசாக நிறையா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி உள்ள கண்டென்ட்டை சில இடத்துல மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட படித்தது தான். ஓகே. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 1 இது நம்ம குரூப் 2, 2Aக்கு ப்ரிலிம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 கொஸ்டின் ஆல்ரெடி இருந்தது தான். இப்போ வந்து ஆப்டிடியூட் அப்புறம் மென்டல் எபிலிட்டி அதுக்கு வந்து 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே பேட்டர்ன் தான். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2, 2Aக்கு நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு ஜென்ரல் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு 100 கொஸ்டின். இந்த பேட்டர்னை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ அதில் உள்ள கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 1 சயின்ஸு. சயின்ஸில் வந்து நமக்கு வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங் இது எல்லாமே ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் வந்து மெக்கானிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் இது வந்து கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பயாலஜி. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். கடைசி ஒரு லைன் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது முன்னாடி செகண்ட் யூனிட்டில் என்ன இருந்துச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக ஒரு யூனிட் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய யூனிட் 2 பக்கத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் படிக்கும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கரண்ட் ஈவெண்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஜியாகிரஃபியில் வந்து நமக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது அதே சிலபஸ் தான் பாருங்கள். லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட நமக்கு அது எல்லாமே கவர் ஆகுது. கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதில் வந்து அவங்க 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து முன்னாடி வந்து நிறையா கொஸ்டின் இருக்கும். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர்லையும் ஏன்ஷியன் மீடியல் இந்தியாவிலையும் கொஸ்டின் நமக்கு இருக்கும். இதில் வந்து 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், அந்த ஏன்ஷியன் மீடியல் அப்படியே இருக்கும் அந்த சிலபஸ். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் ரெனைசன்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இயர்லி அப்ரிசியேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ அதுக்கப்புறம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அப்படியே இருக்குங்க. முன்னாடி வந்து யூனிட் 4, யூனிட் 7ஆக இருந்ததை ரெண்டையும் சேர்த்து ஹிஸ்ட்ரி அதை வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஏன்ஷியன், மீடியல், மாடர்ன். ஸோ அது வந்து நமக்கு 10 கொஸ்டின் இதில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி எப்போதுமே வந்து அதிக கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா. 15 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. முன்னாடியே வந்து 75 கொஸ்டினில் 13 கொஸ்டின் 15 கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 15 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. கடைசியில் பாருங்கள், இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி முன்னாடி வந்து தனியாக ஒரு யூனிட்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு யூனிட் பக்கத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு கான்ஸ்டியூஷன், சேலியன் ஃபீச்சர்ஸ், ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டை சேர்த்துருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ஒரு தனியாக ஒரு யூனிட்டாக இருந்துச்சு. யூனிட் 9ல் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2யும் சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கனாமிக்கில் உள்ள டாபிக். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்க்கும்பொழுது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். ஸோ இது எல்லாமே போன டைம் யூனிட் 9ல் தான் இருந்துச்சு. அது அப்படியே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் ஸ்கீம், அப்புறம் வந்து ரேஷனல் பிகின் த ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து அது எல்லாமே கவர் ஆகுது. யூனிட் 9ல் உள்ளது வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த டாபிக் யூனிட் 5ன்னு இருக்கிறது என்னது, முன்னாடி நமக்கு யூனிட் 9ஆக இருந்ததையும் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கண்டென்ட் தான். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி யூனிட் 9 பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை
கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது நமக்கு யூனிட் 8ஆக இருந்துச்சு. யூனிட் 8க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைம் 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே கண்டென்ட் தான், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அதுலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இப்போ திருக்குறள் வந்து திருக்குறள் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் இதில் வந்து பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் அஸ் செக்குலர் லிட்ரேச்சர், ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப். ஸோ முன்னாடி வந்து யூனிட் 8ல் நமக்கு பெரிய டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி அஜிடேஷன் அகைன் பிரிட்டிஷ் ரூல். இது எல்லாமே அந்த யூனிட் 8ல் இருந்தது தான். அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் படித்ததை அப்படியே படிக்க வேண்டியது தான், ரைட். அந்த 75 வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். முன்னாடி 10 யூனிட்டாக இருந்ததை என்ன பண்ணியிருக்காங்க, 9 யூனிட்டாக இருந்ததை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை, ஹிஸ்ட்ரி அது கூட சேர்த்துட்டாங்க. யூனிட் 9 வந்து நமக்கு இது கூட எக்கனாமிக்ஸ் கூட சேர்த்துட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட்டை எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டு கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெரிய வித்தியாசமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் வந்து நமக்கு 25 கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஆப்டிடியூடுக்கு 15 கொஸ்டின், ரீசனிங்கு 15 கொஸ்டின். டாப்பிக்குமே கொடுத்துட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரீசனிங்கும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்கும் பொழுது 100 கொஷின் இதில் கவர் ஆகுது. இப்போ இந்த பார்ட் சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து பொது தமிழ், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் பொது தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் 25 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை. ஸோ இது எல்லாமே முன்னாடி வந்து இருந்திருக்கும். அந்த இலக்கணம் கான்செப்டில் உள்ளது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அழகு 2ல் வந்து சொல்லகராதி. இதில் வந்து 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி இப்போ எழுதுதல் இது எது வந்து சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து 15 கொஸ்டின் இதில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன் 15 கேள்விகள். ஸோ இதில் வந்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து சரியான தொடரறிதல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததை கொஞ்சம் மாடலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கலைச்சொற்கள். இதில் வந்து 10 கேள்விகள் இருக்குது. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே இப்போ பாருங்களேன், அலர்ஜி அப்படின்னா என்னது, ஒவ்வாமை. இதுக்குள்ளே வேர்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்க்கும்பொழுது இது வந்து நமக்கு ஒர்க்கிங், இப்போ குரூப் 2 இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சில வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்லேயும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறம். இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அதுக்கான ஆன்சர் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. இதில் வந்து ஒரு 5 கேள்விகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி என்ன பார்ட்டில் இருக்கும் அப்படின்னா இது தனியாகவே நம்ம வந்து படிச்சிருப்போம். இலக்கியம் தனியாக படிச்சிருப்போம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு படிச்சிருப்போம். அதே தாங்க இதில் இருக்குது. சில விஷயங்கள் மட்டும் புதுசாக சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையான எஸ்எஸ்எல்சி பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. 10th வரைக்கும் உள்ளதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராமர். இதில் 25 கொஷின் இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் கன்கார்ட். இல்லை இந்த கன்கார்ட் அப்படிங்கிறத வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பங்க்சுவேஷன் அதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அப்படியே கிராமரில் இருந்தது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டேக்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன் இது எல்லாமே முன்னாடி நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி. இதில் வந்து 15 கொஸ்டின். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இதில் இந்த கொலோகேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் ஸ்கில். ரைட்டிங் ஸ்கில்க்கு வந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த லெட்டர் ரைட்டிங்கை வந்து எப்படி ப்ரிலிம்ஸில் வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்கலாம்.
லெட்டர் ரைட்டிங் வந்து நமக்கு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டரு. ஸோ இதில் வந்து எம்சிக்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் அதை வந்து எப்படின்னு சொல்லி மாடல் கொஸ்டின் ஏதோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதே தானே நம்ம வந்து தமிழில் பார்த்தோம். இந்த கலைச்சொற்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வார்த்தைகளை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் காம்ப்ரிகேஷன். இது தமிழில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதே தாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் 5 கொஸ்டின். அப்புறம் லிட்ரரி ஒர்க்கு. லிட்ரரி ஒர்க்கு தான் நமக்கு வந்து போயம் இதெல்லாம் வந்து ப்ரோஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ போயம் வந்து பார்த்தீங்கன்னா சில போயம் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. அந்த க்ரொக்கடைல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்புறம் டீம் ஒர்க்கு, ட்ராஜிக் ஸ்டோரி இது எல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே இருந்ததும் இருந்துச்சு. புதுசாக ஒரு சில போயம் சேர்த்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுலேயுமே வந்து சில இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா த அட்டிக் இதெல்லாம் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன் இதுவுமே புதுசாக சேர்த்துருக்காங்க. ஏன் பர்த்டே லெட்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். அப்போ புதுசாகவும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. ஆல்ரெடி உள்ளதும் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ புதுசாக சேர்த்த கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் கம்மி தான். இதுவுமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். ஸோ அதனால் வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி உள்ள சிலபஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.